வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடுகள் பராமரிப்பில் வெற்றி கண்ட விவசாயி என் துரை. இவர் திருவண்ணாமலை மாவட்டம் அடி அண்ணாமலை பகுதியைச் சேர்ந்தவராவார். இவர் வேளாண்மையோடு உபத்தொழிலாக கால்நடை வளர்ப்பில் 10 கறவை மாடுகளை கொண்டு பால் பண்ணையை துவக்கி கறவை மாடு தீவனங்களான கோ3, அகத்தி, வேலி மசால் ஆகியவற்றை தனது நிலத்திலேயே பயிரிட்டும் கறவை மாடுகளுக்கான பராமரிப்பு தொழில்நுட்பங்களை திருவண்ணாமலை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வழிகாட்டுதலின் பேரில் தற்சமயம் 40 மாடுகளை கொண்டு பால் உற்பத்தி செய்தும் தானே விற்பனை செய்தும் தனது பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நாங்கள் 10 மாடு வச்சுருந்தோம். இப்போ அதுலேருந்து 10 வருஷமாக நாங்கள் மாட்டை நன்றாக கவனித்து மாட்டை குளிப்பாட்டி பால் கறக்கும் போது கழுவிட்டு மாட்டை மாதத்துக்கு 3 தரம் கழுவி நல்லா தீனி போட்டு ஒரு நாளைக்கு 3 கிலோ தீவனம், 2 கிலோ தவிடு, பச்சை புல்லு 30 கிலோ ஒரு நாளைக்கு, புல்லு 3 ஏக்கரை நட்டுக்கிறோம், சோளம் வச்சுக்கிறோம். நாங்கள் நன்றாக கவனிக்கிறோம். 30 நாளைக்கு ஒரு முறை, 23 நாளைக்கு ஒரு தரம் மாடு பயிருக்கு வரும். கன்று போட்ட 30ஆம் நாளே மாடு பயிருக்கு வரும். நன்றாக சென ஊசி போட்டு எங்கள் பையன் 12வது படிச்சுக்கிறான். ஊசி போடுறதுக்கெலாம் ட்ரைனிங்கு போனான், புதுக்கோட்டைக்கு போனான். நாங்கள் அப்பாவில் யாரையும் எதிர்பார்க்காம, கவர்மெண்ட்டை எதிர்பார்க்காம சொந்த காலில் நின்று நாங்களே இது பராமரிப்பு பண்ணுறோம். கவர்மெண்ட் எங்களுக்கு இது கொடுத்துக்குது, மிஷினு, பில்லு வெட்ட மிஷினு, பில்லு கட் பண்ண மிஷினு, எங்களுக்கு பில்லு லோனு இப்போ நிறையா கவர்மெண்ட்டு சலுகை கொடுக்குது. வந்துக்கிற கலெக்டர் எங்களுக்கு பராமரிப்பு பண்ணுறாரு. வந்துக்கிற டாக்டருங்கெலாம் பராமரிப்பு நல்லா எங்களுக்கு கொடுக்குறாங்க, ஊக்கம் கொடுக்குறாங்க. யாரையும் எதிர்பார்க்காம சொந்த தொழில் நாங்களே பால் விற்கிறோம். எங்கள் வீட்லேயே பால் வந்து வாங்குகிறாங்க. நாங்கள் யாரையும் எதிர்பார்க்காம சொந்த தொழில் செய்கிறோம். இன்றைக்கி 40 மாடு வளர்த்து வச்சுக்கிறோம். நாங்கள் 2 பேர் 3 பேர் வேலை செய்கிறோம். அது இல்லாமல் கூலி ஆள் 2 பேர் போட்டு வேலை செய்கிறோம். நல்லா லாபம் கிடைக்கும். நம்பணும், கோமாதாவை நம்பணும். வருஷத்துக்கு 3 தரம் தடுப்பூசி போடணும், பராமரிப்பு பண்ணணும், தீவனம் நல்லா கவனிக்கணும், தீவனம் நம்பி போடணும். அதனால் எந்த குறையும் மாட்டு பண்ணையில் நஷ்டம் வராது. பசுந்தீவனம் கோத்திரி, வேலி மசாலா, அவுத்திக்கீரை தீவனம் 3 கிலோ போடுறோம். வைக்க பில்லு போடுறோம். 3 விதமான பில்லு நாங்கள் போட்டுக்கிறோம். சோளம் போட்டு வச்சுக்கிறோம். மாட்டு தீவனம் சோளம் போட்டு வச்சுக்கிறோம். அது 1 ஏக்கரா போட்டு ஒரு நாளைக்கு அது 10 கிலோ போடுறோம். பில்லு 30 கிலோ 40 கிலோ போடுறோம். ஒரு நாளைக்கு தீவனம் 6 கிலோ, தவிடு 2 கிலோ போடுறோம். நமக்கு தேவையான ஆள் பால் கொடுக்குது. நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தனியாருக்கு யாருக்கும் பால் கொடுக்கல, சொந்த தொழிலாக செய்கிறோம். வீட்டுங்களில் கொண்டு போய் நாங்கள் பால் கொடுக்குறோம். எங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்குது. நாங்கள் எதிர்பாராத நாங்களே சொந்த தொழிலாக செய்கிறோம். நாங்கள் 83லேருந்து இந்த தொழில் செய்துங்கிறோம். மாதத்துக்கு 2 தரம் கொட்டாய் கழுவணும். துணி பவுட்ரு போட்டு மாதத்துக்கு 1 தரம் பவுட்ரு போடணும். துணி பவுட்ரு போட்டால் கேட்கும், சோடா மாவுன்னு சொல்லுவாங்க, அதை போடணும். 2வது ஒரு நாளைக்கு 2 தரம் கொட்டாய் கழுவணும். மாதத்துக்கு 1 தரம் மருந்து அடிக்கணும். ஃபேரில் கூட அடிக்கலாம், தப்பு கிடையாது. 2வது மாட்டுக்கு பால் கறக்கும்போது காலையில் 4 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு கறப்போம். மடி கிருமி வராமல் மடி கழுவிட்டு பால் கறக்கணும். அப்போ தான் ஜனங்களுக்கு கொடுத்தா நோய் வராது, பால் கெடாமல் இருக்கும். அது பண்ணிக்கின்னு இருக்கிறோம். 2வது மாட்டுக்கு நோய் கோமாரிக்கு 2 தாரம் போடணும். அடுப்பானுக்கு 1 தாரம் ஊசி போடணும். வருஷத்தில் 3 தாரம் ஊசி போடணும். அப்படி போடலன்னா கட்டாயமாக மாட்டுக்கு நோய் தாக்கும். அதனால் நம்ம போடாத விட்டு கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்கிறதுல பரம் கிடையாது. நம்மளே தான் போடணும். அதை
நம்ம தான் அதை வந்து நம்ம பொருளை நம்மளாம் அதை கவனிக்கணும். கன்றுக்குட்டி வளர்ப்பு மாதம் 1 மாதத்துக்கு ஒரு தரம் குடல் புழுவுக்கு பூச்சி மருந்து போடணும். 1 மாதம் போட்ட பிற்பாடு 3 மாதத்துக்கு ஒரு தரம் பூச்சி மருந்து போடணும். அப்போ தான் கன்றுக்குட்டி நல்லா வளரும், இல்லைன்னா வளராது. மாட்டுக்கு செனம் பிடிக்கலாம் கூட அந்த மாதிரி வந்து பூச்சி மருந்து போடணும். குடல் புண்ணுக்கு குடலில் பூச்சி இருந்தால் செனை கூட நிற்காது. இதே மாதிரி மாட்டுங்களை நிர்வாகம் பார்த்தா வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு ஏறலாம், அடுத்தவங்களை எதிர்பார்க்காம நம்ம வளரலாம். விவசாயி என் துரை அவர்களை 0999426918 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். கால்நடை தீவன செலவு உயர்ந்து வருவதால் கால்நடை வளர்ப்போர் தங்களது நிலங்களிலேயே பசுந்தீவன உற்பத்தியை மேற்கொள்ளும் போது தீவன செலவு பெருமளவு குறையும். குறிப்பாக வரும் ஜூன் மாதத்தில் பசுந்தீவனத்தினை பயிரிடலாம். பசுந்தீவனங்கள் தானிய வகை பசுந்தீவனம், புல்வகை பசுந்தீவனம், பயறு வகை பசுந்தீவனம், மரவகை பசுந்தீவனம் என 4 வகைகளாக உள்ளது. தானிய வகை பசுந்தீவனத்தில் தீவன சோளம் விதைகள் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வழங்கப்படுகிறது. மேலும் பசுந்தீவன உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பி குமாரவேல் தரும் விளக்கம். இன்றைக்கி நம்ம பசுந்தீவன உற்பத்தியை பற்றி பார்க்க போகிறோம். கோடை வெயில் முடிஞ்சு ஜூன் மாதம் துவக்கத்தில் கால்நடை விவசாயிகள் பசுந்தீவன உற்பத்தியை மேற்கொள்ளலாம். அதாவது கலப்பு தீவனத்தின் அதாவது அடர் தீவனத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு மாட்டுக்கான செலவு வந்துட்டு உங்களுக்கு பராமரிப்பு செலவு அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் விவசாயிகள் ரொம்ப மாடு வளர்ப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் நீங்கள் பசுந்தீவன உற்பத்தியை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக 5 கிலோ 6 கிலோ தரக்கூடிய பால் தரக்கூடிய மாடுகளுக்கு நீங்கள் வந்து வெறும் பச்சை புல் கொடுத்து நீங்கள் வளர்க்கக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. இப்போது தீவன பயிர்கள் அப்படி பார்த்திங்கன்னா 4 வகையை நம்ம வந்து பிரிக்கலாம். முதல்ல வந்து தானிய வகை தீவன பயிர்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா பயறு வகை தீவன பயிர்கள், அடுத்தது புல் வகை தீவன பயிர்கள், அடுத்தது மர வகை தீவன பயிர்கள். இது மாதிரி 4 வகையை நம்ம வந்து பசுந்தீவன வகைகளை பிரிக்கலாம். நான் தானிய வகை தீவன பயிர்களை எடுத்துட்டிங்கன்னா தீவன சோளம், தீவன மக்காச்சோளம், தீவன கம்பு போன்ற பயிர்கள் இருக்குது. இந்த தீவன மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் நெட்டைங்கிற ஒரு ரகம் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பயிரிடலாம். தீவன சோளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு பல்லாண்டு பயிர் ஒன்று இருக்குது. அது வந்து கோ 29ன்னு ஒரு ரகம். இந்த ரகத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ விதைகள் மூலமாக பயிரிடலாம். இது மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல முறை, அதாவது வருடத்துக்கு 6லேருந்து 7 முறை நம்ம அறுவடை செஞ்சு நம்ம வந்துட்டு கால்நடைகளுக்கு வழங்கலாம். இந்த தீவன சோளங்கிறது பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதிக தூர் வரும், அதுக்கப்புறம் மருதாம்புக்கு மிகவும் ஏற்ற பயிராகும். இந்த கோ 29 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆனி ஆடி பட்டத்தில் நம்ம வந்துட்டு விதைக்கிறதுக்கு மிகவும் ஏற்றமாக இருக்கும். இந்த மகசூல்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 20 டன் நம்ம வந்துட்டு மகசூல் எடுக்கலாம். அடுத்தது மருதாம்பா பார்த்திங்கன்னா 10 டன் நம்ம வந்துட்டு வருமானம் எடுக்கிறதுக்கு மகசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த வகை பார்த்திங்கன்னா புல்வகை தீவன பயிர்கள். இந்த புல்வகை தீவன பயிர்களில் கம்பு நேப்பியர் ஒட்டு புல்லுங்கிறது ரொம்ப முக்கியமான ரகமாகும். இந்த கம்பு நேப்பியர் ஒட்டு புல்லுங்கிறது கம்பு தானிய பயிருக்கும் நேப்பியர் புல்லுக்கும் கலப்பு செய்து வீரிய ஒட்டு ரகமாகும். இந்த கம்பு நேப்பியர் ஒட்டு புல் அதிக மகசூல் தரக்கூடியது. இதில் புரதச்சத்து மட்டுமல்லாமல் வைட்டமின் ஏ சத்து மற்றும் இதர சத்துக்களும் இருக்குது. இது வந்துட்டு கால்நடைகளுக்கு மிகவும் ஏற்ற தீவன பயிராகும். இந்த கம்பு நேப்பியர் ஒட்டு புல்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 16,000 புல்கரணைகள் தேவைப்படுது. இந்த நிலத்தை நீங்கள் தயார் பண்ணும்போது நல்லா உழுது நம்ம வந்துட்டு 1.5 அடி பாத்தி நம்ம வந்து போட்டுக்கணும். 1.5 அடி பாத்து போட்டுட்டு ஒரு செடிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 1.5 அடி இடைவெளி விட்டு நம்ம வந்து சதுர நடவு மூலமாக நம்ம வந்துட்டு நடலாம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 16,000 புல்கரணைகள் வந்து தேவைப்படுது. இது கரணை நட்ட உடனே நம்ம முதல் நாள் தண்ணி பாய்ச்சணும், அடுத்தது 3ஆவது நாள் ஒரு தண்ணி, அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சினா போதும் இந்த பயிர்கள் வந்து வளர்ந்துடும். அறுவடைங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு
70 நாளில் நம்ம வந்துட்டு இந்த தீவன புல்லை வந்துட்டு நம்ம அறுவடை செஞ்சு நம்ம மாடுகளுக்கு கொடுக்கலாம். இப்போ அடுத்த அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா 45 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம தொடர்ந்து அறுவடை பண்ணலாம். இது மாதிரி வருடத்திற்கு 6லேருந்து 7 முறை நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், அதாவது 2 ரகங்கள் இருக்குது, கோ 3 கோ 4 ரகங்கள். இந்த 2 ரகத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அறுவடையாக 200லேருந்து 250 டன் நம்ம வந்துட்டு உற்பத்தி எடுக்க முடியும். இது வந்துட்டு கால்நடைகளுக்கு மிகவும் ஏற்ற தீவன பயிராகும். அடுத்தது மாடு வளர்க்குறவங்க, ஆடு வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலி மசாலுங்கிற ஒரு பயிர் வகை தீவன பயிர்களை கண்டிப்பாக வளர்க்கணும். இந்த வேலி மசாலுங்கிறது சின்ன சின்ன இலைகளை கொண்ட பயிராகும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதே மாதிரி நம்ம கம்பு நேப்பியருக்கு சொன்ன மாதிரியே 1.5 அடி பார் போட்டுட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து உற்பத்தி பண்ணலாம். 1.5 அடி பார் போட்டுட்டு நம்ம இதை விதைகள் வந்து மிக சிறியதாக இருக்கும். இந்த சிறிய விதைகளை நம்ம வந்துட்டு அப்படியே போடாமல் இதை வந்து விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா கொதித்து ஆற வைத்த நீரில் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் கழித்து போட்டுட்டு மணலில் கலந்து வரிசையாக அப்படியே நம்ம வந்துட்டு தூவிட்டே போடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 6லேருந்து 8 கிலோ விதைகள் தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பசுந்தீவன புல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 நாளில் வந்துட்டு உங்களுக்கு வந்து தயாராகிடும். நம்ம கால்நடைகளை அறுவடை செஞ்சு நம்ம கறவை மாடுகள் மற்றும் ஆடுகளுக்கு வழங்கலாம். ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா சுமார் வந்துட்டு 30லேருந்து 40 டன் நம்ம வந்துட்டு பசுந்து புல் கிடைக்கும். இதை வந்துட்டு நம்ம கால்நடைகளுக்கு வழங்கலாம். இதை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டைலோ வகை புல் மற்றும் மர வகை பொருட்கள், இது மாதிரி நிறைய ரகங்களான புல் வகைகள் இருக்குது. அதனால் விவசாய பெருமக்களாக நீங்கள் இந்த கம்பு நேப்பியர் ஒட்டு புல், தீவனச்சோளம், வேலி மசால், முயல் மசால், அகத்தி, சூவாவல் போன்ற பல்வேறு மர தீவனங்கள் மற்றும் புல்வகைகளை பயிரிட்டு கால்நடைகளுக்கு வழங்கினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கால்நடைகளுக்கு ஏற்படும் உற்பத்தி செலவு வந்துட்டு கணிசமாக குறைச்சிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அடர் தீவன விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி புல்வகைகளை கொடுக்கறது மூலம் நீங்கள் பால் உற்பத்தியும் அதிகரிக்கலாம். அதே சமயத்தில் மாடுகளுக்கு உடம்பையும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். அதனால் காஞ்சிபுரம் விவசாயிகளை நீங்கள் இந்த பசுந்தீவன புல்வகைகளை நீங்கள் வளர்க்குறதுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதுக்கு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நம்மளுக்கு புல் கரணைகள் மற்றும் புல் விதைகள் கிடைக்குது. விவசாயிகள் தாராளமாக இதை வந்து வாங்கிக்கலாம். டாக்டர் பி. குமாரவேல் அவர்களை 0994011368 1 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.